கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நைட்டு ஒரு 2:30 மணி பக்கம் தான் வந்து சேர்ந்தோம். நம்ம இப்ப இங்க இருந்து டிராவல் பண்ணி மதுரவாயிலுக்கு போனோம். சரி, இப்ப இது எல்லாத்துக்கும் முன்னாடி கடைசி ஒரு வாரமா ஏன் வீடியோ போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மத்த கதைகளை சொல்றேன். சரியாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேம்பஸ் இன்டர்வியூல ஆட்களை பொறுக்கி போட்டு போறதுக்கு என் காலேஜுக்கு ஒரு கம்பெனி வந்திருந்தாங்க. நம்ம வெட்டியா தானே இருக்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தேன். அதுல நான் வந்து செலக்டும் ஆயிட்டேன். அந்த காரணத்தால இப்ப டோராவின் பயணங்கள் போல கம்பெனி எங்க இருக்குன்னு தேடி ராஜ நடைய போட்டு போயிட்டு இருக்கேன். பஸ் இறங்கினதுக்கு அப்புறம் கூகுள் அக்கா கிட்ட அக்கா நாங்க இந்த மாதிரி கம்பெனி கிட்ட போனோம், கொஞ்சம் வழியை மட்டும் பார்த்து சொல்லி விடுங்கன்னு கேட்டேன். அவங்க ஒரு கால்குலேஷனை போட்டு 4 வாட்டி ஒரே இடத்துல சுத்தி 5வது வாட்டி நேரா போற மாதிரி ஒரு ரூட் காமிச்சாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கம்பெனிக்கு வந்துட்டு சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டு 7 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டோம். ஏன்னா காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து ஹெச்ஆர் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், ஏதாச்சும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் போல, அதனால தான் நம்மள இவ்வளவு காலையிலேயே வர சொல்றாங்கன்னு நினைச்சேன். அங்க போய் அவங்கள மீட் பண்ணி பேசினப்பறம் தான் தெரிஞ்சது, சாலா உங்களுக்கு இந்த பிரான்ச்சே கிடையாதுடா, நீங்க வேற ஒரு பிரான்ச்னு சொல்லி எங்க எல்லாரையும் அவங்க வண்டியில தூக்கி போட்டுன்னு செங்கல்பட்டுல இருக்க அவங்களோட இன்னொரு பிரான்ச்சான மறைமலை நகருக்கு எங்களை பார்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் 3 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்து என்ன பெரிய டாஸ்க்னா, கம்பெனி ரூம்ல தங்கறதுக்கு நம்மளுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு தான் பர்மிஷன் இருக்கு. இந்த டைம் பீரியடுக்குள்ள சுத்து வட்டாரத்துல ஒரு நல்ல வீடா பார்த்து கண்டுபிடிச்சாகணும். 4:30 மணி பக்கம் கம்பெனி கேட்ல உத்தரவு வாங்கிட்டு ரூம் தேர்றதுக்கு நானும் குரூப்ஸும் கிளம்பிட்டோம். என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ஒரு வசனம் இருக்குல்ல, எக்ஸாக்ட்டா நாங்க இருக்கிற நிலைமைக்கு இப்ப அது சூட் ஆகும். அப்படியே ரேண்டமா எங்கெல்லாம் ரோடு இருக்கும் அதுக்குள்ள நடந்து போயிட்டு தேடிட்டே இருக்கும்போது ஒரு வீடு மாட்டுச்சு. நாங்களும் கால் பண்ணி கேட்டோம், அவங்களும் ரேட் சொன்னாங்க. சரி, எதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ புக் பண்ணிக்கிட்டு அதான் 7 நாள் டைம் இருக்குல்ல, சுத்தி பார்த்துட்டு நல்ல வீடா பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் நாங்க எந்த கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க செட் பண்ணி வச்ச ரேட்டுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருந்தது. நைட் எல்லாம் சரியான தூக்கமே இல்ல. அது மட்டும் இல்லாம கடைசி 2 நாளாவே நமக்கு உடம்பு சரியில்லை. அதனால நைட்டு சோறு சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்துட்டேன். நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.